ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ டிலேக்கு மன்னிக்கணும். லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஒரு டைம் சென்சிட்டிவ் வீடியோ போட வேண்டியிருந்தனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க மூர் மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருந்ததுன்றதை பார்க்கலாம். போன வாரம் நம்ம பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் ஒயிட் கலர் பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தா பிளாக் கலர் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் அதே இடத்துல இருந்தது. பரவாயில்லடா, பேக் டு பேக் வந்து பிளே ஸ்டேஷன் கிடைக்குதுன்னு பார்த்தா பின்னாடி வந்து முக்கியமான ஐட்டத்தை காணும். இது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா அதுதான் மெயின் சிடி யூனிட்டு. அதுவே வந்து பாதி பார்ட்டை காணும். ஸோ இது வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிண்டெண்டோவோட ஃபுல் கன்சோல் வந்து வச்சுருந்தாங்க. கன்சோல் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதை நான் வீடியோவில் கவர் பண்ணல. பட் ஜாய்ஸ்டிக்கு, பவர் அடாப்டரு எல்லாமே வந்து இருந்தது. இந்த ஒரே ஒரு ரிமோட் ஸ்ட்ரிப்பு மட்டும் மிஸ் ஆகிருச்சு. அது எங்கே இருந்ததுன்னு தெரில. பட் இது பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2011 அந்த பீரியடில் வந்த வி கன்சோல்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் யூனிட்டே இருந்தது. 2 ஜாய்ஸ்டிக்கும் இருந்தது, ப்ளஸ் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் பேக்கேஜாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மல்டிமீட்டர் பாருங்களேன், ஒரு பக்கா விண்டேஜ் மல்டிமீட்டர். ஆனால் செம்ம கண்டிஷனில் இருந்ததுங்க. இது வந்து வியூ மீட்டர் டைப்பில் உள்ள மல்டிமீட்டர். இது டிஜிட்டல் கிடையாது. பட் கண்டிஷன் பாருங்களேன், எவ்வளோ பளபளன்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா, இதோட வந்து ஒரு பேக் வேறு வந்துருந்தது. ஸோ அந்த பேக் பாருங்களேன், அதுவே வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. ஒரு லெதர் பேகு வித் ஒரிஜினல் மேனுவல். இதுக்கே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விண்டேஜ் ஐட்டம் பார்க்க முடிஞ்சது. அண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து பிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் அட்ரஸ் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது நம்ம அஹுஜாவில் பார்த்துருப்போம். இது வந்து பாஷ்கில் இருக்குது. நார்மல் நம்ம லைனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 8 ohms லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 100 volt லைனும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு கூட இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இது நிறைய அப்படியே வச்சுருந்தாங்க, பிஏ ஸ்பீக்கர்ஸு. சோனியோட பேட்டாகம் கேசட்டு. இது வந்து விசிஆர் மாதிரியே இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இது சோனியோட மெயின் ப்ரொப்ரைட்டரி. அண்ட் மெட்டல் டேப் பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து நல்ல குவாலிட்டிலேயே ஒரு 2 கேசட் இருந்ததுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு விசிஆர் கேசட் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இது பேட்டாகம்னு சொல்லுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப் சைஸ்லேயும் இருக்குது. அண்ட் ஜேவிசியோட ஒரு மினி டிவி கேம்கார்டர் இருந்ததுங்க. செம்ம கண்டிஷனாக இருந்தது. ஸ்க்ரீன் வந்து டைமாக நல்ல கண்டிஷனில் பார்க்குற மாதிரி இருந்தது. பேட்ரி இல்லை அண்ட் அதர் ஆக்சசரிஸ் இல்லை. ஸோ யாராவது தேவைன்னா ரிஸ்க் எடுத்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் ஆகலாம் இருக்கிற கண்டிஷன் பார்க்கும்போது. அண்ட் அங்கேயே வந்து நிறைய வாட்சஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ரேடோ வாட்சஸ். இதெல்லாம் வந்து எப்படியும் காப்பியாக இருக்க தான் வாய்ப்பு. ஸோ ஒரு ஃபேன்ஸி இதுக்கு வேணும் அப்படின்னா இதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல்லாம் வந்து ப்ரீமியம் ரேட்டில் வரும். ஸோ இதெல்லாம் காப்பி இதனால். அண்ட் மக்கள் டிவியோட வீடியோ கேமரா இருந்ததுங்க. ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓல்டு கேமராஸு. அது அப்படி இப்படி சுற்றி இங்கே வந்திருக்கு. அண்ட் ஜேபிஎல்லோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், பவர் பட்டன் மிஸ்ஸிங். பட் இது ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. இதில் அந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக தான் இருந்தது. ஸோ ஒரிஜினலாக இருந்ததுன்னா நம்ம இதை ரெடி பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிஷன் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இதோட பார்ட்ஸு கூட நம்ம இன்னொரு நான் ஃபங்க்ஷனிங் ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி தான் இருக்குது. பவர் பட்டன் இல்லாமல் இருந்தது ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கர். அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த அகெயின் இன்னொரு விண்டேஜ் மல்டிமீட்டர் இருந்தது. ஆனால் இது ரொம்ப புவர் கண்டிஷனாக இருந்ததுங்க. இது வந்து சுத்தமாக எதுவும் ஃபங்க்ஷன் ஆன மாதிரி தெரியல. இது பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிருக்கு, துருப்பிடிச்சு அப்படியே ரெண்டும் பக்காவாக ஜாம் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன்லேயும் மல்டிமீட்டர் இருந்தது. அண்ட் ஒரு பாக்ஸ் இருந்தது. என்னடான்னு எடுத்து பார்த்தா உள்ளே வந்து நிண்டெண்டோவோட கன்சோலுங்க, போர்ட்டபிள் கன்சோல். பரவாயில்லையடா, இது பாக்ஸை பார்க்குறதுக்கு சத்தியமாக யாரும் வந்து அதை ஒரு கேமிங் கன்சோல்னு பார்த்துருக்க மாட்டாங்க. இது பாருங்களேன். ஆனால் அவுட்டர் லுக்கு செம்ம கண்டிஷனுங்க. இதை பார்த்த உடனே எனக்கு அடடா சூப்பர், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு. பாருங்கள், இது அவுட்டர் லுக்கு செம்ம பாலிஷ்டாக இருந்தது. ஐ திங்க் பேட்ரி மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன், மெமரி கார்டு யூனிட்னு நினைக்கிறேன் அந்த இடம். அண்ட் இதை பாருங்கள், ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 ஸ்க்ரீனும் வந்து டமால். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது ரெடி பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே கண்டிஷனில் ஆன் ஆனால் கூட ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. அந்த லெவலில் இருக்குது.
இன்னொரு கேமிங் கன்சோல் வந்து ஒருத்தர் அதில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாருங்க. என்னடா இது கன்சோல் இது ஆக்சுவலாக நான் போகும்போது பார்த்தேன் அது வந்து நான் ஃபங்க்ஷனிங் யூனிட் மாதிரியே தெரிஞ்சுது. சரி இதெல்லாம் யாரா வாங்குவான்னு பார்த்தா அவர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு. என்னடா கொடுங்க காட்டுங்கன்னு பார்த்தா நல்லா சூப்பராகவே இருந்ததுங்க. பிக்சர் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தான் இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ப்ளே ஆகிட்டு இருந்ததுங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு லோக்கல் கன்சோல் மாதிரி இருந்தாலும் இதில் வந்து அட்லீஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் பாருங்களேன். பரவாயில்ல, ஒரு நல்ல ஐட்டம் தான். யூஎஸ்பி போட்டு பவர் போட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஆல்டெக் லான்சிங்கோட ஒரு ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது. ஸோ ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன் இப்போ நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்டெக் லான்சிங் வந்து கொஞ்சம் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். அண்ட் இது வந்து டபுள் ஐபாட் டாக்கிங் மாதிரி இருந்தது. ஒன்று ஐஃபோன் அண்ட் ஐபாட் வைக்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு ஃபிலிப்ஸோட ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று இருந்ததுங்க. டிவிடி பிளேயர் தான் நினைக்கிறேன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்லாட் லோடிங் போடுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வழியாக நம்ம வந்து ஸ்லைடாக டிவிடியை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணிவிட்டு இதை வச்சு இதுலேருந்து ப்ளே பண்ணி நம்ம ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆடியோ யூனிட்ஸ் அதெல்லாம் கூட பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. அண்ட் இந்த டிவைஸ் டக்குன்னு பார்க்கும்போது என்னடா இதுன்ற மாதிரி தெரிஞ்சுது. பார்த்தா இது ஆயில் டெஸ்டர் போல். ஸோ ஆயில் டென்சிட்டி செக் பண்ணுறதுக்கான யூனிட்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற டிவைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து மூர் மார்க்கெட்டில் இருந்தது. அண்டு க்ரோம் காஸ்ட் ஒன்று சேலுக்கு இருந்ததுங்க. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியல. பின்னாடி பார்க்கும்போது கூகுளுக்கான ஒரு சிம்பிள் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மேபி டூப்ளிகேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசானோட ஒரு ஃபயர் ஸ்டிக் ரிமோட் ஒன்று இருந்தது. ஆனால் இது எனக்கு கான்ஃபிடென்ஸே வரல இது வந்து அமேசான் ப்ராடக்ட் தானான்ட்டு. இதுவும் அகைன் டூப்ளிகேட் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு. ஆல்ரெடி பேட்டரி டெர்மினலும் வந்து ரெஸ்ட் ஆகி போய் தான் இருந்தது. இன்ஃப்ரா ஐஆர் சென்சார் இருந்தது. அண்ட் அதர் ஏரியாஸ்லாம் பார்க்கும்போது அந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டுக்கான ஃபீலே வரல. அப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த வெயிட் வந்து நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ சூப்பரானது, ஆல் இன் ஒன் பர்பஸ் மாதிரி உள்ளது இது டம்பல்ஸு. அண்ட் கேம் சிடிஸும் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து PlayStation 2 சிடிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாரு. லாஸ்ட் வீக் வந்து கன்சோல் இருந்தது. இந்த வீக் வந்து பார்த்தா எல்லாமே PlayStation 2க்கானது. பட் இதெல்லாம் ஒரிஜினலான்னு தெரியல. பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து காப்பியா இல்லை ஒரிஜினலான்ட்டு. கைப்படாமல் குப்பை அள்ளுறதுக்கான ஒரு யூனிட்டு. ஸோ இதுவும் வந்து மூர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பாட்டிலெலாம் வந்து அழகாக க்ரிப் பண்ணி தூக்குதான்ட்டு. பரவாயில்ல, நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வீட்டில் ஏதாவது குப்பைகள் ஏதாவது ஓரமாக இருந்ததுன்னா கூட ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கையை வச்சு எதுவும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம் குப்பைகள்லாம். ஆடியோ கேசட்ஸும் 1-2 பார்க்க முடிஞ்சதுங்க. பாருங்கள், காதலன், கொஞ்சம் நோன் டைட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு 2 or 3 கேசட்ஸ் தான். எப்படியும் வந்து எல்லாம் சேல் ஆயிடுது. ஸோ அதனால் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் தான் உண்டு. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் அங்கே நிறைய கீபேட் மொபைல்ஸ்லாம் இருந்தது. நோக்கியா மானிட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாம் நல்ல ஸ்லிம் டைப்லேயும் இருந்தது. சாம்சங்கோடது இது. வேறு பிராண்டு ஸ்லிம் டைப் மானிட்டர்ஸும் வச்சுருந்தாங்க. பென்கியூ. சரி, பார்க்குறீங்க தேடிட்டுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்க்ரீன் தியேட்டர் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ அங்கே வந்து இந்த பழைய விண்டேஜ் VCR ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து டாப் லோடிங் அண்ட் ரொம்ப ரொம்ப பழைசது. இந்த இனிஷியலாக வரும்போது இந்த மாதிரி தான் டேப் ரிகார்டர் டைப்பில் இருக்கும் கீஸ் எல்லாம். அந்த மாதிரி டைப்பு உடன் டைப்லேயும் இருந்தது. ஸோ பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு வாக்மேனும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு. சரி, அதை கேட்டேன் கொஞ்சம் காட்டுங்க சாம்பிள் பார்த்துட்டு தரேன்ட்டு. அதை நான் அவர் எடுத்து காமிச்சாரு. நான் அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். மற்ற ஐட்டங்கள்லாம் பாருங்கள். இங்கே நிறைய வேல்வ் ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இதை வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்குறது TM50 வந்து ஒரு 2 யூனிட் வச்சுருக்காரு. ஹவுஜாவோட வேல்வ் ஆம்ப்ளிஃபயர்ஸ் அண்ட் அதர் பிராண்ட் வேல்வ் ஆம்ப்ளிஃபயர்ஸும் வந்து நிறைய வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சேலுக்கும் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஷாப்பில் இருந்த இந்த ரேடியோ தான் அவர் டெமோ காமிச்சார். இது பாருங்களேன், ஒரு வாக்மேன் மாதிரி தெரியுது. பட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரேடியோ மட்டும்தான், ஒரு சிம்பிள் ரேடியோ. ஆனால் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. வால்யூம் ஸ்லைடர்,
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மோட் மாற்றுறதுக்கு ஸ்விட்ச் வந்து அதுவும் ஸ்லைடர் டைப்பில். ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸோடு உள்ளது சப்போர்ட். அண்ட் விஹெச்எஃப் ஆண்டனா ஒன்று பார்த்தோங்க. ஸோ இது வந்து விஹெச்எஃப் ஆண்டனா பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக டிஷ் எல்லாம் வச்சு ஹை ஃப்ரீக்வன்சினால கொஞ்சம் இந்த மாதிரி டிஷ் டைப்பில் எடுத்தால் இன்னும் ரிசப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி கலர் டிவிக்குன்னு போட்டிருந்தது. பட் இது என்ன பிராண்டுன்னு கூட ஒன்றும் தெரியலை. ப்ரைஸை ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை பாருங்கள், டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஏதோ சீரியல் செட்டு மாதிரி தானே தெரியுது, சீரியல் எல்இடி லைட்டுன்ட்டு. பட் ஆக்சுவலாக இது வந்து 8mm ஃபில்ம் ரீல்ஸ் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபில்ம் ரீலுங்க 8mm. இதை நான் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம 35mm பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து கேஷுவலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். 16mm கூட பார்த்துருப்போம். பட் 8mm வந்து கொஞ்சம் ரேர் தான். அது வந்து இந்த வாரம் இருந்தது மூர் மார்க்கெட்டில். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு க்ரூஸ் ஷிப்பு தான் வந்து அந்த ஃபில்மில் தெரியுது. கரெக்டாக ஜூம் பண்ண முடியல அங்கே வெளியே வச்சு. பட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இதில் என்ன விசிபிளாக தெரியுதுன்றதை சொல்லுங்கள். அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த ஹார்ஸ் வச்சுருந்தாங்க. நல்ல கண்டிஷனில் இருந்தது. இது டெக்கரேட்டிவ் பீஸ் தான். 2 யூனிட் இருந்தது வித் அந்த லெதர் இதோட. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் ஒரு போலராய்டு கேமராவும் ஒன்று இருந்தது. இன்ஸ்டன்ட் கேமரா டைப் தான் இது. அண்ட் லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், நிறைய வந்து போட்டு வச்சுருக்காங்க. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. பட் இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியல. அண்ட் எஸ்விஹெச்எஸ் காம்பேக்ட் கேசட்டுக்கான அடாப்டருங்க. ஸோ நம்ம காம்பேக்ட் கேசட்டை லார்ஜ் இதில் ஃப்ரேமில் போடுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட். அண்ட் அங்கேயே பார்த்தா ஒரு கேசட் காப்பியரும் இருந்தது. ஸோ ஒரு கேசட் போட்டு ஒரு 2 கேசட் வந்து பேரலாக நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைமரி கேசட்லேருந்து, கம்பெனி கேசட்லேருந்து நம்ம 2 டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசம்பிள்டு செட்டு. அண்ட் அங்கேயே இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தது. அதில் ஒன்று பார்த்தா இந்த 8085 சிமுலேட்டர் இருந்ததுங்க. யாரெல்லாம் இந்த 8085 இல்லை 8088 சிமுலேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மலரும் நினைவுகள். அண்ட் பெரிய லென்த்து ஹை ரேஞ்ச் இது இருந்தது, டேப் இருந்தது, மெஷரிங் டேப்பு. நம்ம காம்பேக்ட் பார்த்துருப்போம். இது வந்து ஐ திங்க் 15 மீட்டர்ஸ் சப்போர்ட் உள்ளது. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஃபிலிப்ஸ் ப்ரெஸ்டீஜ் ரேடியோங்க. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி கலர் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ஒரு மாதிரி பிளாக் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக பிளாக், ஒரு கோல்டன் கலர் பிளாக் மாதிரி இருந்தது. அந்த ஷீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த இது மாதிரி வரும், கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை, மெட்டல்லே இருந்தது. செமையாக இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் பவர் கேபிள் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன நிலைமைன்னு தெரியல. அண்ட் நிறைய கிட்ஸுக்கான டாய்ஸும் வந்து ஒரு ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து கிட்ஸு ஸ்பெஷல் டாய்ஸ் எல்லாம் இருந்தது வந்து இந்த வாரம் தான் பார்த்தேன் நான். எல்லாம் பாருங்களேன் ஐட்டங்கள்லாம். இது ஏதோ வந்து கவுண்டர் மாதிரி இருந்தது. பட் அது எதுவும் ஆப்ரேட் ஆகலை. பட் அதர்வைஸ் டாய்ஸ் இதெல்லாம் பாருங்கள். ஹெட்ஃபோன்ஸ், இது வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸு கேட்டுட்ருக்கீங்க, அப்பப்போ இது மாதிரி வந்து 1-2 வரும். ஸோ இது என்ன பிராண்ட் எதுவும் தெரியலை. ஆனால் கண்டிஷன் மட்டும் நல்லா இருந்தது. ஒரு ஆரஞ்சு பிரைட் கலரில் சூப்பராக இருந்தது. எப்படியும் வந்து இதெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக தான் வைப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கலெக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட டாய்ஸ் பாருங்களேன். இது கன் டாய்ஸு, டிஃப்ரெண்ட் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சேலுக்கு. மான்ஸ்டர் ட்ரக்கு, இப்படி வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ். அண்ட் ஒரு கவரில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃப்எம் போர்டு ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது வந்து நம்மளே அசம்பிள் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு ஐசி மட்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, அந்த ஆக்சசரிஸும் வந்து காம்பனன்ட்ஸும் வந்து இதில் போட்டு வச்சுருந்தாங்க. பாருங்களேன், ஒரு அட்டை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர்ஸு, ரெசிஸ்டர்ஸு, டயோட்ஸு எல்லாமே வந்து அதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு இதை வந்து வாங்கிட்டோம். 2 போர்டு இருந்தது. இன்னொரு போர்டு என்னன்னு செக் பண்ணல. சரி, அப்படியே இருந்தது, மொத்தமாக வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் பக்கத்து ஷாப்பில் இந்த சோனி கியூப் அலாரம் ரேடியோ இருந்தது. ஆனால் செம கண்டிஷனுங்க. இது பல நல்ல புதுசாக ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருந்தது பாருங்கள். இது வந்து
இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக ரேடியோ ரிசப்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எஃப்எம்லாம் வந்து டக்குன்னு பிடிக்கும். சின்ன ஆண்டனா தான், பட் அதிலே வந்துட்டு சிக்னல்ஸ் எல்லாம் பக்காவாக ரிசீவ் பண்ணோம். கிளாக்கும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அங்கேயே ஒரு யூனோ போர்டும் வச்சுருந்தாங்க. ஸோ யூனோ ப்ரோக்ராம் பண்ணி ஏதாவது ஆட்டோமேட் பண்ணால் கூட இந்த போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வெளியவே காஸ்ட்லி கிடையாதுன்னு நினைக்கிறேன். சீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு டிவிடிஸ் எல்லாம் இருந்தது. மூவி டிவிடிஸ், ஷோலே. ஸோ பழைய அமிதாப் பச்சன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. ஒரிஜினல் இது தான். நல்ல சீல்டு கவர் அண்டு கண்டிஷனும் நல்லாவே இருந்தது. இது வந்து குசேலன் போட்டிருந்தது. உள்ளே பார்த்தா வேறு ஏஆர் ரஹ்மானோட ஹிந்தி தால். ஸோ இந்த கடை வந்து என்ட்ரன்ஸ்லேயே வரும். இதை நான் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா வித்தியாசமாக ஒரு டிவைஸ் தெரிஞ்சு. என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு பவர் சப்ளை யூனிட்டு. அதுவே எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு ரேக் மவுண்டடாக வச்சு 12 வோல்ட்டு டிஃப்ரெண்ட் வோல்ட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. பட் அதுவும் வந்து ஒரு ரேக் 1U சர்வரில் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பவர் சப்ளை ரேக் யூனிட்டில் வரும்னு நினைக்கிறேன் ஒரு இது. அண்ட் இது பாருங்கள், சோனியோட இன்ஃப்ராரெட்டு ஹெட்ஃபோனு. நம்மளாம் வந்து ப்ளூடூத் டெக்னாலஜிக்கு மாறிட்டோம். பட் ஒரு காலத்தில் ஒயர்லேருந்து ஒயர்லெஸ் மாறும்போது இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பேஸ் யூனிட்டு. இதை நம்ம டிவி இல்லை ஆடியோ சிஸ்டமில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துட்டோன்னா இதுலேருந்து இன்ஃப்ராரெட் லைட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லைட்டு வந்து இந்த ரிசீவரில் இதுலேயும் பேட்டரி போடணும். போட்டுட்டா இதுலேயும் வந்து அந்த ஐஆர் ரிசீவ் ஆகும்போது அதில் பாட்டு வந்து நம்ம கேட்கலாம் ஹெட்ஃபோனில். எப்படியெல்லாம் டெக்னாலஜி இருந்திருக்கு பாருங்களேன். அண்டு வெஸ்டர்ன் டிஜிட்டலோட ஒரு மீடியா சர்வர் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே ஐ திங்க் டிஸ்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம படம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க நெட்ஒர்க்கில் எங்கேருந்து வேணால் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம லோக்கல் மீடியா வந்து பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாமே நம்ம மொபைல் இன்டர்நெட்டுன்னு போயிட்டோம். பட் ஒரு டைமில் இன்டர்நெட்லாம் காஸ்ட்லியாக இருக்கும்போது இந்த யூனிட் தான் வந்து எல்லாேருக்கும் டைம் சேவியராக இருந்தது. அண்டு நல்ல கண்டிஷனில் ஒரு டைப்ரைட்டர் மிஷின். நல்ல கண்டிஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அவுட்டர் லுக் வந்து நல்லாவே இருந்தது. ராட்ரி டெலிஃபோன் பக்கா பிளாக். இதெல்லாம் வந்து பியோர் வின்டேஜ் டைப்பு. டயலும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. அப்புறம் ஒரு ரெட் கலர் ராட்ரி ஃபோனும் இருந்தது. சோனியோட ரேடியோங்க. இந்த பிராண்ட் வந்து இந்த மாடல் வந்து பாப்புலரான ஒரு யூனிட் தான். ஸோ இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. கண்டிஷன் சூப்பராக இருந்தது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியலை. பேட்டரியும் போட்டு செக் பண்ணல அவருக்கு. எடுத்தோடனே காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சொன்னதுனால ஜஸ்ட் வேடிக்கை பார்த்து தான் பார்த்தோம். இதுவும் பாருங்கள், இதுவும் சோனி நல்ல மாடல் தான் இது. ஸோ ரெண்டுமே சேர்த்து 2.5 ஏதோ சொன்னார். பட் அவ்வளோ நம்ம காசு கொடுத்து வாங்கி சப்போஸ் ஓடலைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். HCL எம்இன்னு போட்டு ஒரு சின்ன கன்சோல் மாதிரி இருந்ததுங்க. இது வீடியோ பிளேயரா இல்லை கேமிங் கன்சோலான்னு தெரியல. ஆனால் ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஸ்க்ரீன் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மினி MP4 பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு டிவி பாக்ஸ் இருந்ததுங்க, HDன்னு போட்டு. ஸோ இது வந்து நல்ல பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா ஃப்ரெஷ் பீஸாகவே இருந்தது. ஏதோ பாக்ஸ் புதுசாக எடுத்து கொண்டு வந்து வச்சிருந்த மாதிரி. இது இந்த ஃபயர் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுற டிவைஸ் இது. நம்ம இதை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸில் இருக்க ஆப் வழியாக நம்ம வந்து நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி டிவைஸ் வச்சு. ஸோ இது வந்து பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் எக்கோ டாட்டில் வந்துட்டு 2 யூனிட் வச்சுருந்தாங்க. ஒன்று பிளாக்கு, ஒன்று க்ரே. ஸோ ரெண்டுமே வந்து ஒரிஜினல் அமேசான் எக்கோ டாட் தான். ரிமோட்லாம் இருந்த மாதிரி தெரியல. இதுக்கு ரிமோட்டும் தேவைப்படாது. ஆமாம், இதுக்கு ரிமோட்லாம் தேவையில்லை. வாய்ஸ் கமாண்ட்லேயே வந்து ஒர்க் ஆகிறது. ஸோ 2 யூனிட் வச்சுருந்தாங்க. ரிமோட்ஸும் இருந்தது, சோனி ரிமோட்ஸு. இதெல்லாம் வந்து இந்த டிவிடி சிஸ்டம் அந்த மாதிரி பூம் பாக்ஸுக்கு யூஸ் ஆகிறது. மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் உங்களுக்கு இருக்கான்ட்டு. ஏற்கனவே காமிச்சதும் இருக்கும் இதில். ஸ்டெத்தஸ்கோப்பு, ஸ்பீக்கர்ஸு. அண்ட் இந்த வாட்சை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டயலே வந்து சுற்றுறதை இப்போ பார்க்குறேன் நான். மேலே கிளாஸ் மிஸ்ஸிங். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் வந்து அழகாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். யூஸ்வலாக நம்ம நீடில் மூவ் ஆகி பார்த்துருப்போம். இப்போ வந்து டயலே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதர் வாட்சஸும் பாருங்கள். இந்த வாட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ளஸ் அனலாக் குவாட்ஸ் வாட்சும் இருந்த மாதிரி கம்பைண்டாக இருந்தது. ராலக்ஸ் வாட்ச்சு. ராலக்ஸ் எல்லாம் வந்து குவாட்ஸை விட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் குவாட்ஸில் இருந்தது.
அண்ட் இது பாருங்கள், ஒரு எஃப்எம் யூனிட் தான் இது, எஃப்எம் ரிசீவர் தான் இது. ஸோ இதுலேருந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எஃப்எம் லிசன் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் அது இதுன்னு போட்டு இருந்தது, ஆனால் கண்டிஷன் ரொம்ப புவர். நோக்கியா ஓல்டு ஃபோன்ஸ், விண்டேஜ் ஃபோன்ஸும் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து இதில் ஸ்பெஷல் என்னென்னா, உள்ள பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேட்டரியோடு இருந்தது. கண்டிப்பாக ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் ஒரிஜினல் பேட்டரியோடு பார்க்குறதே வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ 2 பீஸ் இருந்தது. ஏகப்பட்ட சோலார் லைட்ஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க இந்த டைமு. இங்கே யூஸ்வலாக வந்து ஹைஃபை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த டெனான் செட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பிராண்டட் செட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து இந்த சோலார் லைட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் எல்இடி லைட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்னன்னு தெரில, இந்த வாரம் வந்து எல்இடிக்குன்னு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸும் இருந்தது சேலுக்கு. ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் எல்இடி லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் சூப்பராக இருக்குது, டெக்கரேட்டிவ் லைட்ஸு. அப்புறம் 2 வாக்மேன் சிடி மேன் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, வித் பேட்டரி பேக்கோட. பேனசானிக்கு வித் MP3 சப்போர்ட்டு. நம்ம ஆடியோ சிடியும் போடலாம், டேட்டா சிடியும் போடலாம் இதில். அண்ட் வித் பவர் பேங்க் மாதிரி ஒரு பேட்ரி செட்டப்பு கூட வந்து ஒரு சோனி ஆடியோ சிடி பிளேயரும் ஒன்று இருந்தது. 2 வந்து அவுட்டர் கண்டிஷன் நல்லா தாங்க இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இது ஒர்த்து வாங்கினா. அண்ட் ஒரு iPhone 4 பிளாக்கு, பட் பேட்ரி வந்து கம்ப்ளீட்டாக பல்ஜ் ஆகி போயிடுச்சு. பின்னாடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, பட் பேட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்பேருக்கு எதாவது தேவைன்னா கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்பைஜனோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஆன்லைனில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸ்பைஜனோடது ரேட்டு பாருங்கள், இதிலே வந்து 3000 போட்டிருக்காங்க. இது வந்து கூகுள் பிக்சல் ஃபோனுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். அப்புறம் ஸ்லிங் பாக்ஸோட ஒரு லைவ் ஸ்ட்ரீம் டிவைஸுங்க இது. இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஹோம் செட்டப்பை வந்து நம்ம அப்படியே லைவாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்லேருந்து பார்க்கலாம், வெளியேருந்து நம்ம பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஸ்லிங் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிவிடி பிளேயரோ இல்லை ஒரு டிவி ஆண்டனா சிக்னல் கூட கொடுத்து, உள்ள டிவி டியூனர் கூட இருக்குது. ஸோ டிஜிட்டல் அனலாக் சிக்னல்ஸை வந்து இதில் கொடுத்துட்டு இது வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஸ்லிங் சர்வர்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு அங்கேருந்து எல்லா நெட்வொர்க்கும் ஸ்ட்ரீம் ஆகும், நம்ம மொபைல்லேருந்து பார்த்துக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்லிங் சர்வர்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நம்ம எதாவது ஹேக் அந்த மாதிரி பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். பட் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது இது. ஸோ லிட்ரலி அது வேஸ்ட் அது. ஸோ இதோட முடிச்சுட்டு வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.